Good morning, everybody. Welcome to the live market analysis. I'm T.R. Arulrajan from ECTRA. நம்ம ஒவ்வொரு நாளும் futures and options trading opportunities explore பண்றோம். In the name of LMA live market analysis. இல்ல Nifty Bank Nifty ரெண்டுமே Monday to Friday 11 AM-க்கு நம்ம அனலைஸ் பண்றோம். Clear trade plan for long and short and futures, clear trade plan for options, and clear risk management. அதே மாதிரி முந்தின நாள் என்ன நம்ம ட்ரேட் எடுத்தோமோ அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். Since it is the beginning of the week, quicker நம்ம என்ன பண்ணலாம்? So we will look into the rules of the game. So நான் வந்து I'm going to share the rules of the game. வாரத்துல முதல் நாள் மட்டும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லும் போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் 2 ட்ரேடு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படின்றதும் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எவ்வளவு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம 30 பாயிண்ட்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 750, 2 ட்ரேட்னா 1500, பட் அது 40 எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடும். ரிவார்டும் நம்ம 2:1 நோக்கி போறோம். ஸோ சப்போஸ் இட் யூஸ் 2:1, இட் இஸ் கோயிங் டு பி 1500 + 1500. அதே நேரம் நமக்கு வந்து இதை ஸ்மால் ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் டெய்லி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் கொடுத்தா கூட அன்னைக்கு நம்ம ட்ரேடை ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 ட்ரேட் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆச்சுன்னா கம்பல்சரியா ட்ரேடை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்? என்ட்ரி கொடுத்த பிறகு நமக்கு வந்து நமக்கு ஃபேவரா மூவ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, பட் 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு ஃபேவரா மூவ் ஆகல அப்படின்னு சொன்னா இஃப் யூர் கம்ஃபர்டபுள் ஹோல்ட் வித் ஸ்டாப் லாஸ், அதர்வைஸ் எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் ஆர் ஸ்மால் லாஸ் ஆல்சோ. ஸோ ப்ரைஸ் கோஸ் டு த லெவல், நம்ம லெவலுக்கு கிட்ட போயிட்டு ட்ரிகர் ஆகாம வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை எடுக்கக்கூடாது. அவாய்ட் ஃப்ரெஷ் ட்ரேட் ஆஃப்டர் 3 PM. These are rules of the game. நம்ம குயிக்கா இப்போ மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ குட் மார்னிங் வசந்தா சார், ஸ்ரீதர் சார், மார்னிங் பாலா சார், சுரேஷ் சார், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. செல்வம் சார், கோகுல் சார், குட் மார்னிங். Good morning, all of you. Anand sir, Sundaram sir. Okay, so quick நம்ம மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறோம். I'm going to take you to the இப்போ நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்றது, இன்னைக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். I'm sharing you ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுக்காக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த பிரேக் அவுட் ட்ரேட் அபவுட் 25,350 அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிரேக் அவுட் ஹேப்பன் அட் 3 o'clock exactly. And then it was a remarkable move. Yeah, it went up to 25,399 வரைக்கும் போனது. Okay, so that is a good move. Then similarly, you could take call option of 25,200 அப்படின்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல பண்ணலாம். That is over now. So இன்னைக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வாய்ப்புக்காக get into today's analysis. I'm going for today's analysis. Right. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இதுல என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓவரால் பிக் பிக்சரையும் நம்ம குயிக்கா கூட பார்த்தோம்ல. பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து செப்டம்பர் கான்ட்ராக்ட். சரி, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ வேர் இட் இஸ் ஹெட்டிங் ஃபார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். வேர் இட் இஸ் ஹெட்டிங் ஃபார் த டார்கெட் ஆஃப் 26,000 அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த கப் ஃபார்மேஷன்ஸ் இல்லையா? we have rounding bottom formations. There is a target அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி வச்சோம். இது வந்து ஒரே ஸ்ட்ரோக்ல நகரமா இல்லை படிப்படியா நகரலாம். the pattern also can fail. அதுக்கான ஒரு ரூமையும் நம்ம சைட் பை சைட் கொடுத்து வச்சிருக்கணும். We will now start looking into today's opportunity. So அதுக்காக let me study today's opportunity. நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே கொடுப்போம். You will remove it and I will have fresh. So இப்போ இதான் இப்போ நமக்கு present price behavior. சரி, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஸ்லைட்லி லேட், பட் இங்க ஒரு பிரேக் அவுட்டுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. சரி, பரவாயில்ல, இறங்கி வந்தா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு டிப்பு கிடைச்சாலும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஒரி ஸோ வி வில் டேக் இட் அட் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால
ஸோ இனிமேல் மார்க்கெட் வந்து இது புல்லிஷ் மோடுக்கு போயிருக்கிற ஒரு சினாரியோல ஸோ நெக்ஸ்ட் டைம் when it dips we'll pick it up around this. So when price comes to 23,376, it already moved from our buy level. It already moved, but இருந்தாலும் நம்ம we will not chase the price. We will wait for a dip. 25,376. Buy price is here. Buy at 25,006 and we will keep the stop loss 25,000. 30 points நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இங்க ரிவார்ட் நான் 45 பாயிண்ட்ஸ் போடுறேன். ஸோ ஆல்ரெடி பெரிய மூவ் நடந்திருக்கிறதுனால நம்ம குயிக்கா புக் பண்ணிட்டு வெளியில வர்றது நல்லது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல 25,006 இல்லை 45 பாயிண்ட்ஸ் போடுவோம். 25,421. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பிரேக் அவுட் ஜஸ்ட் மிஸ் நமக்கு கரெக்டா 11 o'clock அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. நவ் வி வில் பை ஆன் த டிப்ஸ். வெயிட் ஃபார் த டிப் அண்ட் வில் பை. சரி, இந்த மொமெண்டம் அப்படின்றது இப்போ எப்படி தொடர்ந்து போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். கரண்ட்லி பைக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இங்க நம்ம ஆப்ஷன்ஸையும் சைட் பை சைட் பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இங்க எடுக்கிறதா இருந்தா 25,300 கால் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இந்த வாரம் எடுக்கலாம். நாளையில இருந்து we will go for we will buy 25,300 C stop loss 20 points target 30. இந்த இடத்துல நம்ம டிப்ல என்ட்ரி எடுக்கிறத பத்தி யோசிக்கிறோம். ஆல்ரெடி அந்த பிரேக் அவுட் இஸ் ஓவர். பிரேக் அவுட் இஸ் ஓவர் 88 ஒரு 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. சரி, ஸோ இப்போ நம்ம இதுல வெறும் லாங் சைட்ல தான் இருக்கிறோம். அதனால we'll wait for an opportunity for a dip and we'll take an entry. Overall still இது வந்து uncharted territoryல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். It is looking for a big move. ஒருவேளை நம்ம மேல போறதுக்கான வாய்ப்புகளை. So once the 25,409 25,409 looks important level. Fibonacci point of view நம்ம பார்க்கிறோம். This is a crucial level. Look into this. Is the resistance 25,409. Then we have next level. The important level is at 25,443. இந்த ரெண்டு லெவலை நம்ம நோட் பண்ணிக்கலாம். Okay, so it's already on the move. Now we missed the breakout. Dipkaga wait பண்றோம். Further breakout இந்த 409 அப்புறம் 443 டார்கெட் ஆகி இருக்கலாம். ஸோ இந்த மூவ் அப்படின்றது அடுத்த பிரேக் அவுட்கான ஒரு மூவ். Okay, so we'll wait coolly. Then if we get an opportunity, we'll take it. Otherwise, no problem. We'll just hold on.
Then we'll come to Bank Nifty. Come to Bank Nifty. So நம்ம Bank Nifty போன Friday discuss பண்ணும்போது, so we felt, it is every rise is a shorting candidate அப்படின்னு நம்ம discuss பண்ணியிருந்தோம். Every rise it is a shorting candidate. Okay, so மேல ஏற நம்ம ஷார்ட் பண்ணலாம். 51,856ல ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு we kept the resistance level at 51,710, right? So it was hitting that level only, right? It go hit நம்ம லெவலை ஹிட் பண்ணி then it came down. டிப்ல வந்து ஒரு பை பண்ணலாம் பிகாஸ் அவ்வளோ அக்ரெசிவான ஒரு மொமெண்டம் இல்லைனாலும் ஃப்ரம் த டிப்ஸ் ஆல்வேஸ் இட் பவுன்சஸ் பேக். அதனால பைக்காக நம்ம வச்சிருக்க இந்த 51,500 ஸ்டில் வேலிட் ஈவன் ஃபார் டுடே. இட்ஸ் வேலிட் ஃபார் ஈவன் டுடே. ஈவன் இட் டிப்ஸ் வில் டேக் இட் அப். செல்லிங்கான வாய்ப்பு நமக்கு ஸ்டில் நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஃப்ரைடே டிஸ்கஸ் பண்ணியிருந்த அதே லெவல் ஸ்டில் அது வந்து வேலிட். நமக்கு இங்க வரும்போது 51,856ல நம்ம செல் பண்ணலாம். இன்னைக்கு ஆக்சுவலி போச்சு மேல. இட் வெண்ட் அப் டு 51,820. நம்ம 856ல போட்டிருந்தோம். 820 ஒரு 26 பாயிண்ட்ஸ் கேப்ல அது மிஸ் ஆயிடுச்சு. then it fell down. now it is trying to bounce. நமக்கு இந்த டிப்ல 51,500 ஸ்டில் வேலிட் பை, 51,856 இஸ் ஸ்டில் வேலிட் செல். இதுக்கு நடுவுல ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் கலை. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நடுவில் வாய்ப்புக்காக நம்ம ஸ்லோலி வி கோ க்ளோசர். நடுவில் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. I'll remove the old analysis. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷ் அனாலிசிஸ் ஓவரால் நமக்கு அந்த லெவல்ஸ் ஆர் சேம். நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி பிக் பிக்சர்லையும் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். பிக் பிக்சரோட சினாரியோ என்னன்றதையும் பார்க்கலாம். பிக் பிக்சர்லயும் கரண்ட்லி நமக்கு இந்த 51,856 that is very important level. பிக் பிக்சர்லயும் எந்த மாற்றமும் இல்லை. so we maintain the same level. 51,586 that is the current level and 51,500 இந்த 356 பாயிண்ட் தான் இப்போதைக்கு லெவலா இருக்கு. பிக் பிக்சர்லயும் அதே தான் இருக்கு. so every rise there is a selling pressure. we'll come to today's opportunity. இப்போ நமக்கு வந்து இன்டர்மீடியரி லெவல்ஸ் இருக்கு. இன்டர்மீடியரி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we have a selling pressure in this place. ஆல்ரெடி நமக்கு அந்த செல்லிங் ப்ரெஷரோட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செல்லிங் ஏரியா இது வந்து இன்டர்மீடியரி செல்லிங். now this is a selling area. 51,649 இஸ் a selling area. இந்த செல்லிங் ஏரியால நான் வந்து குயிக்கா என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ணுவேன்றவங்க பண்ணிக்கலாம்.
because it's not a big target, because in the area இருந்து அது என்ன பண்ணும், கீழே buying ஏரியாவும் நமக்கு இருக்கிறதுனால it will have a small target. So this is for the quick traders. Quick traders kind of zone அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். This is mainly for experienced traders who wanted to get in and get out. So இந்த ஏரியா தான் நம்ம இப்போ ட்ரேடிங் ஏரியாவை இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். This is the sell area, this is the buy area. Mark, this is for the quick traders. இந்த இடத்துல இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். So there is one more attempt. Price range is 51, 651, 51, 650. And மேல நம்ம சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இது, சின்ன ஸ்டாப் லாஸ். Okay, is going to be 51, 700 வேணா கூட வச்சுக்கலாம். 50 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். Okay, so 50 பாயிண்ட்டுக்கான ரிஸ்க் இது for the target of 51.57. Okay, 650 and 80 points target கான ஒரு கேம். ஸோ இந்த இடத்துல எப்படி பிளே பண்ணுதுன்றதை பார்க்கலாம். This is for the quick traders shorting sell இது. குவிக் ட்ரேடர்ஸ்க்காக கீழவும் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரிஸ்க் இது ஆக்சுவலா. $51,570, we'll keep a 40-point stop loss. This is a small trade. $51,530, and for the target of 51. small trade இது. ஸோ இந்த ஏரியாக்குள்ள ஒரு சின்ன ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்குறோம். பட் எல்லாருக்குமானது அல்ல இது, பிகாஸ் சின்ன ட்ரேடு, குயிக்கா என்ட்ரி, குயிக்கா எக்ஸிட், அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதை பிரேக் பண்ணுவாங்களா இப்போ? தெர் இஸ் அட்டெம்ப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அட்டெம்ப்ட். இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணா பிரேக் அவுட் ட்ரேடுக்கும் போகலாம். பட் இது இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, ரைட்? ஐ எம் சேயிங் திஸ் ட்ரேட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. நமக்கு எல்லாரும் பண்றதுக்கான ட்ரேட் எங்க இருக்கு? இங்க இருக்கு, ரைட்? திஸ் இஸ் வேர் வி வில் டு அவர் ட்ரேட். இது வந்து நமக்கு சரியான இடம். ரெண்டு இடம் இருக்கு நமக்கு. This is the first place to sell. இதுதான் எல்லாருக்குமான இடம். அதே மாதிரி கீழே 51,500 எல்லாருக்குமான இடம். We will focus only on this area for regular trades, but quick traders who wanted to get in, get out, so for them there is an opportunity. But இந்த இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள்ட் அண்ட் இதை உடைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல உடைச்சா பிரேக் அவுட் ட்ரேடுக்கான வாய்ப்பு கூட வரலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பிரேக் அவுட் ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பு கூட வரலாம். பார்ப்போம். இதை உடைச்சதுன்னா தென் நிஃப்டி ஆல்சோ வில் டூ வெரி வெல். ஆல்ரெடி நிஃப்டி இஸ் ஸ்ட்ராங்கர். பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டும் கிடைச்சது அப்படின்னா தென் நிஃப்டி கேன் டூ வெல். இதுக்கு மேல நம்ம ஒரு பிரேக் அவுட் கூட போட்டு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் 51,700 வச்சிருக்கோம். இது வரைக்குமே நமக்கு செல்லிங் தான். $51,700. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங் ப்ரெஷர் அதை இன்னும் பார்க்குறோம். பட் இப்போ முதல் கட்டமா இந்த ஃபர்ஸ்ட் ஹடில் அதை உடைக்கிறாங்க.
எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறது பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ள 50, 60, 70, 80% கிட்ட வந்துட்டாங்க. தென் there could be a strong breakout from here. பார்க்கலாம். பிரேக் அவுட் நம்ம எங்கே யோசிக்கலாம்? இந்த ஸ்டாப் லாஸ் லெவலுக்கு மேலே யோசிக்கலாம். 51,700 மேல. This trade is not for everybody. இதில் ரெகுலராக எடுக்கிறவங்க எங்கே தான் யோசிக்கணும்? I'm marking only the 2 areas where you can think about do the trades only these 2 places. இது வந்து மீதி எல்லாமே வந்து just ஒரு அப்சர்வேஷனாக வச்சுக்கோங்க. For the quick traders who know the technique of getting in, getting out. பட் இதில் பிரேக் அவுட்டுக்கு இதுக்கு மேலே வருமா அப்படின்றது பார்க்கலாம். We look for a destination of 51,856. So once it breaks, நம்ம பிரேக் அவுட்டுக்கு அடுத்தது break out by above 51,700 and stop loss slightly will keep more. ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் எங்க வைக்கிறோம்? 856. 856. We'll keep the stop loss 70 points நான் வைக்கிறேன். 51,630 அந்த மேல 51,856. இங்க வரும்போது நம்ம ஷார்ட்டுக்கு பிளான் பண்ணோம். ஓகே, the selling pressure is still on. அவ்வளோ ஈஸியா இந்த இடத்த நாங்க தாண்ட விட மாட்டோம் அப்படின்னு செல்லர்ஸ் ஸ்டில் ஃபைட்டிங், விட மாட்டுறாங்க. the attempt is nullified. இது வரைக்கும் nullified. இது எப்படி நலிஃபை ஆகுது அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐம் ஷோயிங் யூ. திஸ் பிக் அட்டெம்ப்ட். பட் இன்னும் அவங்க ஃபெயில் ஆகலை. buyers are still on the fight. We cannot say they have already yes ஆல்ரெடி அவங்க இதுல இருந்து பின் வாங்கிட்டாங்கன்னு இல்லை. பிகாஸ் இதுல அவங்க தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் ஐ கேம் டவுன். ஸ்டில் தே ஆர் ஃபைட்டிங். buyers are still fighting to cross this area. Sellers are also fighting. பார்க்கலாம். நம்ம 700 மேல தான் நம்ம அதை வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரேக் அவுட்டா எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் again and again there is a lot of selling pressure. And say this. So this is the trade for the day. நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். Okay, so this is the situation of Bank Nifty, and Nifty is still going stronger. So same options நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். We will wait for appropriate opportunity. Nifty and Bank Nifty நான் ரெண்டுமே ஒரே பேஜில் வச்சிருக்கேன். ஸோ நிஃப்டி வந்து டிப்ல தான் நம்ம பை பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். அது வரைக்கும் நம்ம கூலாக வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட வேண்டியது இல்லை. வெயிட். ஸோ நம்ம கீழே ஏற்கனவே பிளான் பண்ண பிரகாரம் ஸோ வெயிட் ஃபார் த டிப் 25,000 அந்த 370 ஏரியாவுக்கு வரட்டும். When it comes down, it starts coming down slowly. We will wait for opportunity. Yeah. Okay. So இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ஆஃப் த கேம் படிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். I hope you will follow the rules. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you, everybody. Have a nice day. Bye-bye.